Good evening, students. இன்னைக்கு நம்ம 6th மேக்ஸ்ல term 1ல ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் டாபிக்ல இருக்கும் 1.5 எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸோட நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு இந்த பாடத்துடைய எம்சிக்யூவும் பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால நான் எம்சிக்யூ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல 10 MCQ questions fill in the blanks மாடல்ல இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த லெசன்ல நம்ம ஆக்சுவலி இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது யாராவது உங்களால ரீகேப் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடத்துல இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெசன் ஆரம்பிச்ச உடனே நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடத்துல என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஒரு பேசிக்கா சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? எஸ், பெரிய எண்கள் வந்து எப்படி வந்து 5 டிஜிட்ஸ்க்கு மேல அப்பார்ட் ஃப்ரம் 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட் 7 டிஜிட் 8 டிஜிட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அது அந்த ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் வரதுக்காக என்ன உண்டு? பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ. நம்ம 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டில் நமக்கு வந்து இங்க அது வந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 4 டிஜிட் நம்பர்ஸ் வரைக்கும் தான் பார்த்தோம். 10,000 10,000க்கு மேற்பட்ட எண்கள் 6ஆம் வகுப்புல தான் பார்த்திருக்கோம். ஸோ அதை பார்த்தோம். கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அந்த பிளேஸ் வேல்யூ சார்ட்ல இன்டர்நேஷனல் மெத்தடும் பார்த்தோம், இந்தியன் மெத்தடும் பார்த்தோம். 2 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? எஸ். ரெண்டாவது டாபிக் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நம்பர்ஸை கம்பேர் பண்றது. நம்பர்ஸ் கம்பேரிசன் அப்படின்னா சின்ன நம்பர் எது, பெரிய நம்பர் எது, எப்படி வந்து அதை வந்து சின்ன நம்பர்னு சொல்லுவோம், எப்படி அதை வந்து பெரிய நம்பர்னு சொல்லுவோம்னு அதுக்காக ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு கிரேட்டர் தேன் லெசர் தேன் அப்படின்னு ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? கிரேட்டர் தேன் லெசர் தேன் ஈக்குவல் டு அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம். ஸோ இந்த பாடத்துல இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோங்கிறதா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? அரேஞ்சிங் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசை இறங்கு வரிசை. அதாவது ஒரு படியில கீழ இருந்து மேல போறோம் அப்படின்னா அது ஏறு வரிசை, மேல இருந்து கீழே வரோம்னா இறங்கு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர். A to Z இஸ் ஏறு வரிசை, Z to A இஸ் இறங்கு வரிசை அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கூட நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இந்த பிளேஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்மளோட லார்ஜ் நம்பர்ஸை டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது. அதாவது நம்ம ஒரு சைக்கிள் வாங்குறோம், 30,000 ரூபாய் சொல்றாங்க. ஒரு டிவி வாங்குறோம், 25,000 ரூபாய் சொல்றாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், 50,000 ரூபாய் சொல்றாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்றது. அதுக்கு வந்து பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் ஒரு பிட்மாஸ் மெத்தட் பார்த்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தட் பார்த்தோமா? இந்த மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அதுக்கப்புறம் வந்து இண்டிசஸ், அப்புறம் வந்து டிவிஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்படிதான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் எந்த ஒரு நம்பர்ஸை வந்து. அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். அதாவது நியர்பை 10க்கு நியர்பை, 100க்கு நியர்பை, 1000க்கு நியர்பை, அப்ராக்சிமேட்டா நம்ம இப்போ ஒரு கடைக்கு போறோம். கடைக்கு போகும்போது எனக்கு என்ன வேணும்? ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட் வேணும். எக்ஸாம்பிளுக்கு எத்தனை ரூபாய் வரும்? 2,000 ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டா வரும். எக்ஸாக்டா நான் கடையில போய் வாங்கினதுக்கு அப்புறம் தட் மேபி 1,400 இருக்கலாம், 1,600 இருக்கலாம், 1,900 இருக்கலாம். பட் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா அம்மாட்ட ஒரு 2,000 ரூபாய் வாங்கிட்டு போறேன். நீங்க வெஜிடபிள் ஷாப் போறீங்க, ஒரு 4 சாமான் வாங்குறீங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த அப்ராக்சிமேஷன் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம். இப்ப லாஸ்டா பார்க்க போறது என்னன்னா ஹோல் நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 2 3ன்னு நம்பர்ஸ் சொல்லுவோமா, 0 1 2 3 நம்பர் சொல்லுவோமா? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3யா, 0 1 2 3யா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3யா, 0 1 2 3யா? 1 2 3ன்னு தான் நம்ம யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா? அந்த 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்றதை என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். The number starts with counting starts with 1 2 3 தான் எப்பவுமே இருந்தது. அதை என்ன சொல்லுவோம்னா கவுண்டிங் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த 0 ஏன் வந்தாங்க? சில வந்து இல்லாமையும் சில இடத்துல நம்ம வந்து ஒரு
என்ன நீங்க ஒரு பிக்னிக் போறீங்க. உங்க ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஒரு குட்டி பிக்னிக் ஏதாவது போறீங்க. சரியா? போம்போது என்ன பண்றீங்க? நீங்க வந்து ஒரு 10 சாக்லேட் வாங்கிட்டு போறீங்க. 10 சாக்லேட்டையுமே நீங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் 2, 2ஆ ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க. அப்போ உங்க பேக்ல என்ன இருக்கும்? 0 0. அப்ப அத நம்ம எப்படி சொல்றது? ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு எண், ஒரு வெ டினோ இத ஒரு டினோட் பண்றதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? அங்க உருவானது தான் 0, 0 அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த 0வும் இது கூட சேர்ந்து விட்டால், அத என்ன சொல்லுவோம்னா, ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன 2 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புக்ல இப்ப குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு பண்பும் குடுத்திருக்காங்க. 2 ப்ராப்பர்ட்டி என்ன குடுத்திருக்காங்க? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு கூட்டல்லையும் தான் பெருக்கல்லையும் தான் சரியா? கழித்தல் வகுத்தல் கிடையாது. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிமாற்று பண்பு வந்து நீங்க 11th 12th போற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ இங்க பேசிக்லயே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பண்பு கூட்டலுக்கும் இருக்கு, பெருக்கலுக்கும் இருக்கு. இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி. இது பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நெறைய கதை வந்து லெசன் பத்தியே பேசிட்டோம். மோட்டிவேஷனல் லைன் நம்ம பார்க்கல. ஒரு 1 மினிட்ல நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் லைன பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த இதுக்கு வந்து அனிமேஷனுக்கு போயிடலாம். சரிங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். So, mistakes are proof that you are trying. Don't stop until you are proud. தவறுகள் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்பதற்கான சான்று. உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்படும் வரை முயற்சியை நிறுத்தாதீர்கள். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்றோம், தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க. தப்பா வந்து கால்குலேட் பண்ணி அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டீங்க, இல்ல வாங்கிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதனால நான் வந்து அம்மா வந்து இன்னைக்கு உங்கள திட்டிட்டாங்க. "நீ இப்படி பண்ணிட்டியே! ரூ. 50 பே பண்ண வேண்டிய இடத்துல போய் ரூ. 70 பே பண்ணியிருக்கியே! போய் திருப்பியும் கடைக்காரர்கிட்ட ரூ. 20 ரிட்டர்ன் வாங்கிட்டு வா கணக்க சொல்லி" அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஒரு தடவ திட்டு வாங்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக, நீங்க அடுத்த டைம் கடைக்கு போகாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே உங்களால வாழ்க்கையில கத்துக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு தடவ தப்பு பண்ணிட்டோம். பட் அந்த தப்ப கரெக்ஷன் பண்றதுக்கு அம்மா என்ன பண்றாங்க? நமக்கு சொல்லி தராங்க. கடையில போவீங்க. அவர் கேட்பாரு, "ஏன்பா நீ இப்ப அப்படி அப்பவே அத கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. நீ படிச்சிருக்கல்ல. ஏன் இப்படி பண்ணன்னு?" கேட்பாரு. ஸோ அவரு ஒரு பாடம் சொல்லி தருவார். அம்மா ஒரு பாடம் சொல்லி தருவாங்க. அந்த தப்ப வந்து திருத்திக்கிறதுக்கு 2 பேரும் சொன்ன பாடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் யோசிப்போம். ஓ! நமக்கு அன்னைக்கு இப்படி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அந்த தப்ப வந்து பண்ணும்போது நம்ம யோசிக்கிறோம்ல. எங்க போனாலும் காச கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி குடுக்கணும்னு நம்ம திங்க் பண்றோம்ல. அது மறக்கவே மறக்காது. ஸோ, அதனால ஒரு தடவ தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்ப நான் திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க வந்து அந்த செயலையே ஸ்டாப் பண்ணக்கூடாது. தப்ப பண்ணாம நீங்க வந்து முயற்சியே எடுக்காம இருக்கீங்க இல்லையா? அதுதான் தப்பு. முயற்சி எடுத்து தவறு வந்து அத திருத்திக்கிட்டா அது கரெக்ட். ஓகேவா? ஸோ, எனக்கு தப்பு நடந்துருச்சு. நான் திருப்பி அந்த விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் போடாதீங்க. ஓகே? சரி. இப்ப பாடத்துக்கு போயிடலாமா? டன். ஸோ, இப்ப பாருங்க. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நார்மல் நம்பர்ஸ் அடிஷன் தான். சரிங்களா? 2 நம்பர் இருக்கு இங்க. ஏங்கிற நம்பர் வந்து 8ன்னு எடுத்திருக்கேன். பிங்கிற நம்பர் 5ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 2 நம்பர வந்து 8 கூட்டல் 5ன்னு கூட்டினாலும் அது 13 தான். 13 5 கூட்டல் 8ன்னு கூட்டினாலும் 13 தான். ஸோ பரிமாற்று பண்ப பொறுத்தவரைக்கும் நம்பர்ஸ எப்படி நீங்க இடம் மாற்றினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படிங்கிறது தான் இதனோட டெஃபினிஷன். சரியா? 2 மாம்பழம் வாங்கியதுக்கு அப்புறம் 3 ஆப்பிள் வாங்கினாலும் 3 ஆப்பிள் வாங்கிட்டு 2 மாம்பழம் வாங்கினாலும் மொத்த செலவு 1 தான். புரிஞ்சுதா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நீங்க நம்பர்ஸ இடம் மாத்தினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு. ஓகேவா? அதே பெருக்கலுக்கு பாருங்க.
சோ 8 இன்டூ 5 40 தான், 5 இன்டூ 8 40 தான். சோ பெருக்கல்லையுமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸை இடமாத்தினாலும் அதனுடைய விடையானது மாறாது அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு என்னன்னா, நம்பர்ஸை நீங்க எப்படி வேணாலும் மாத்துங்க. இப்ப பாருங்க, நான் வந்து 12 இன்டூ 5 60, 5 இன்டூ 12 60 வீல மாத்துறேன். 12 இன்டூ 15 180, 15 இன்டூ 12 180 மல்டிபிளிகேஷன்ல. அடிஷன்ல பாருங்க, ரெண்டுமே சேம். சோ நம்பர்ஸை நீங்க எப்படி வேணா இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, அதனுடைய விடை சமமாகத்தான் இருக்கும். அதுதான் பரிமாற்று பண்பு, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன், ரெண்டுக்குமே ஈக்குவல். சரியா? சரி. ஸோ இப்போ வந்து ஒரு கதை, குட்டி கதை சொல்லியிருக்காங்க. நம்மளோட லஞ்ச் பிரேக்ல வந்து அர்ஜுன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கேன்டீனுக்கு போறான். அர்ஜுன் 4 சமோசா 3 ஜூஸ் பாட்டில் வாங்குறான். அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக் வந்து 3 ஜூஸ் வாங்கிட்டு 4 சமோசா வாங்குறான். அர்ஜுன் வந்து 4 சமோசா வாங்கிட்டு 3 ஜூஸ் வாங்குறான். கார்த்திக் வந்து 3 ஜூஸ் வாங்கிட்டு 4 சமோசா வாங்குறான். 2 பேருமே வாங்கின பொருள் ஒண்ணுதான். ஸோ அவங்க 2 பேரும் எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் வந்து மாணவர்களை 3 குழுக்களாக பிரிக்கிறார். முதல் குழுவில் 8 பேர், இரண்டாவதில் 6 பேர், மூன்றாவதில் 4 பேர். ஸோ 8 + 6 + 4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8 பேரு, ரெண்டாவது 6 பேரு + 4. இதை நீங்க எப்படி பிராக்கெட்டை நம்பரை மாத்தி போட்டாலும் சேம் 18 தான். அதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இங்க வந்து சமோசா வாங்கின கார்த்திக்கும் அர்ஜுனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே செலவு தான். 2 பேர்த்துக்குமே சேம் செலவு தான். கரெக்டா? கேண்டீன்காரர் வந்து 12 சமோசாக்கு ஆர்டர் வாங்குறாரு. 10 வந்து சாதாரண சமோசா, 2 வந்து கூடுதல். அது ஒரு சமோசாவோட ரேட் வந்து 5 ரூபாய் சொல்றாங்க. அப்ப அதை வந்து என்ன பண்றாங்கன்னா 5 இன்டூ 10 கூட்டல் 2. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அங்க ஒரு பெருக்கலும் ஒரு கூட்டலும் வரும். ஓகேவா? சோ அப்ப 5 இன்டூ 10 பிளஸ் 5 இன்டூ 2 எப்படி பெருக்கினாலும் 50 கூட்டல் 60. இதை நீங்க வந்து 5 இன்டூ 12ன்னு கூட்டினாலும் 12 5 60. சோ எப்படி மாத்தினாலும் அதனுடைய விடையானது சமம். பங்கீட்டு பண்பு. ஓகேவா? சரி, இப்ப முழு எண்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் இயல் எண்களை வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கும், முழு எண்கள் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது கிளியரா? இது நம்மளோட பழைய கான்செப்ட். சோ இயல் எண்கள் வந்து இயல் எண்ணும் ஒரு முழு எண் தான். ஓகேவா? 0 வந்து ஒரு முழு எண் மட்டும்தான், ஆனா அது இயல் எண் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ங்கிறது முழு எண் மட்டும்தான், இயல் எண் இல்ல. 1 2 0 1 2 3 அப்படிங்கிறது வந்து ஒரு இயல் எண்ணும் தான், முழு எண்ணும் தான். ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து பச்சை கலர் வந்து நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். மஞ்சள் கலர் வந்து முழு எண்கள். எது ஹோல் நம்பர்? சோ எது நேச்சுரல் நம்பர், எது ஹோல் நம்பர், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 0 to 9ல எது நேச்சுரல் நம்பர், எது ஹோல் நம்பர்? ஈஸியா சொல்லிடலாம், இப்பதான் பார்த்தோம். சோ வெரி குட். 0 இஸ் த ஹோல் நம்பர், எல்லோ கலர். அதர்ஸ் எல்லாமே 1 to 9 எல்லாமே நேச்சுரல் நம்பர், கிரீன் கலர். வெரி குட். ஓகேவா? சோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லோ கலர் ஹோல் நம்பர், மற்றதெல்லாம் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். ஓகேவா? சரி, இப்போ கூட்டல் மற்றும் பெருக்கலின் பரிமாற்று பண்பு a + b-னாலும் b + a-னாலும் சமம். அதுதான் ஸ்டார்டிங்கே பார்த்தோம். a இன்டூ b-னாலும் b இன்டூ a-னாலும் சமம். கரெக்டா? சோ வகுத்தலுக்கும் கழித்தலுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஃபார் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கூட்டல் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு. கழித்தல் வகுத்தல் பத்தி பேசவே இல்லை. ரீசன், கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, சரி. 7 + 5 12, 5 + 7 12. எப்படி நம்பரை மாத்தினீங்கனாலும் a + b is equal to b + a, a into b is equal to b into a. So answer is same. So கூட்டல் பெருக்கலுக்கு மட்டும்தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கழித்தல் வகுத்தலுக்கு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. associative property of addition and multiplication. So brackets எப்படி வேணாலும் மாத்தி போடுங்க. a + b + c. அதுல நீங்க வந்து brackets first bracket a + b க்கு போட்டு லாஸ்ட் இந்த சைடுல b + c க்கு போட்டீங்கனாலும் அதனுடைய விடை மாறாது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். So 2 + 3 + 4 is equal to 9. 2 + 3 + 4 is equal to 9. So 2 + 3 is 5, 5 + 4 9. 2 + 7 is 7 equal to 9. So 5 + 4 9 தான், 7 + 2 9 தான். ஓகேவா?
ஸோ இதவே வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு பாருங்க. 2 இன்டூ 3 இன்டூ 4, 2 இன்டூ 3 6, 6 இன்டூ 4 24, 3 இன்டூ 4 12, 12 இன்டூ 2 24. ஸோ எப்படி பிராக்கெட்ஸை நீங்க மாத்தினீங்கனாலும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை நான் உங்களுக்கு எழுதல இல்லையா போர்டில். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மாறாது. ஓகேவா? சேர்ப்பு பண்பு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா சேர்ப்பு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பங்கீட்டு பண்பு மாறாது. ஓகே, எப்படி மாத்தினாலும் மதிப்பானது மாறாது. சரிங்களா? ஸோ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு 2 3 4 எடுத்தேன். நீங்க வேற எந்த நம்பர்ஸ் வேணாலும் மாத்திக்கோங்க. இப்ப நான் நம்பர்ஸை மாற்றேன் பாருங்க. 4 3 4 4 3 எப்படி பிரிச்சீங்கனாலும் 4 3 12, 12 4 48, 4 3 4 12, 12 4 48 எப்படி பிரிச்சாலும் சமம் தான். பெருக்கல்ல கூட்டல்லையும் அதே கதை தான். ஸோ வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு, இது ரெண்டுமே கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கானது. நம்பர்ஸை எப்படி இடம் மாத்தினாலும், பிராக்கெட்ஸை எப்படி நீங்க இடம் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு மதிப்பு மாறாது. கரெக்டா? கிளியர்? அடுத்தது கூட்டல் கழித்தல் மீதான பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். ஸோ ஏ இன்டூ பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டூ, இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் வரலாம், அதனாலதான். ஓகேவா? ஏ இன்டூ பி பிளஸ் ஏ இன்டூ சி அப்படிங்கிறது தான் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத வெளியில இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஏவோட வேல்யூ 5 எடுத்திருக்கோம், பியோட வேல்யூ 4 எடுத்திருக்கோம், சியோட வேல்யூ 2 எடுத்திருக்கோம். ஸோ 5 இன்டூ 4 கூட்டல் 2, 4 2 6, 5 6 5 30. சரி, இல்ல 5 இன்டூ 4 20, 5 இன்டூ 2 10. ஸோ இதை இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். எப்படி போட்டாலும் அது போன்றுதான். ஓகேவா? கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி, ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு நம்பர் கூட ஜீரோவை ஆட் பண்ணா அந்த நம்பர் மாறாது. அப்ப ஜீரோங்கிறது கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நம்பர் கூட ஒன்னை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் மாறாது. அப்ப அதை என்ன சொல்றோம்னா பெருக்கல் சமணி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஜீரோவை வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டினும் ஒன்னை வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினும் சொல்றோம். பெருக்கல் சமணி, கூட்டல் சமணி. ஸோ இது ஒரு ஒன் வேர்ட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜீரோ, ஒரு நம்பர் கூட ஜீரோவை கூட்டினா அந்த எண் மாறாது. அப்ப ஜீரோவை என்ன சொல்றோம்னா கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு நம்பரோட ஒன்னை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் மாறாது. அதை என்ன சொல்றோம்னா, அந்த ஒன்னுங்கிற நம்பர் என்ன சொல்றோம்னா பெருக்கல் சமணி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒன் வேர்ட்ல வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 7 plus 0 7, 7 into 1 7. கிளியரா? ஒரு நம்பர் கூட 0 ஆட் பண்ணீங்க, மாறல. 1 மல்டிப்ளை பண்ணீங்க, மாறல. ஆன்சர் சேம். கரெக்டா? நெவர் சேஞ்சஸ். ஓகே. ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் டெய்லி யூஸ் பண்றோம்? கடையில் பொருள் வாங்குதல் ஃபர்ஸ்ட் பார்த்தோமா? அதுக்கப்புறம் குரூப்பிங், குழுக்களாக பிரித்தல் ஸ்கூல்ல யூஸ் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் பல்க் ஆர்டர் கால்குலேஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து நம்ம புக்ல இருக்கிற கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மேக்ஸிமம் கொஷின்ஸ் இங்க கவர் பண்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்குவோம். 75ஐயும் 34ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 109. 34ஐயும் 75ஐயும் கூட்டினா என்ன வரும்? அதே தான் வரணும். கரெக்டா? இது என்ன ப்ராப்பர்ட்டி? பரிமாற்று பண்பு. சரியா? பாப்போமா? எஸ், காமுடேட்டிவ் ஆஃப் அடிஷன், கூட்டலின் பரிமாற்று பண்பு. சரி, இது என்ன பண்பு? 12 இன்டூ 4 இன்டூ 8, 12 இன்டூ 4 இன்டூ 8. இங்க இன்டூ வரக்கூடாது, பிளஸ் வரணும். ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன், பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. ஓகேவா? ஓகே. 50 பிளஸ் 0 ஈக்குவல் டு 50. இப்பதான் பார்த்தோம். இது என்னது? எந்த நம்பர் கூட ஜீரோவை ஆட் பண்ணாலும் அது மாறாது, அதே நம்பர் தான் ஆன்சர் கிடைக்கும். அதை கூட்டல் சமணின்னு சொல்லுவோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுது? எஸ், கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ இது என்ன பண்பு? 50 இன்டூ 1, 1 இன்டூ 50. என்னத்தையோ எப்படி மாத்தினாலும் ஒரே ஆன்சர் தான், மாறாது. விடை வந்து மாறாது. என்ன ப்ராப்பர்ட்டி? வெரி குட், மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, பெருக்கல் சமணி. இது 50 இன்டூ 42 ஈக்குவல் டு 50 இன்டூ 40, 50 இன்டூ 40 பிளஸ் 50 இன்டூ 2. ஓகே, இது என்ன ப்ராப்பர்ட்டி?
இதுவும் நம்ம இப்ப பார்த்ததுதான். கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம புக்ல இருக்கிற கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி வருது சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணுங்க யாராவது. இப்பதான் பார்த்தோம். லாஸ்டா அந்த கூட்டல் பெருக்கலுக்கு முன்னாடி பார்த்தது. எஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வெரி குட். ஸோ இது வந்து நமக்கு இந்த பாடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல இருந்து இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இயல் எண்களுக்கும் முழு எண்களுக்கும் உள்ள வேறுபாடு. கரெக்டா? நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும். அப்புறம் காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு டாபிக் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். நான் இன்னொரு சிமுலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அதுல வந்து உங்களுக்கு சேம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஒரு தடவை காமிச்சிருப்பாங்க. அதையும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டர் 5+8ன்னு இருக்கு. 8+5ன்னு மாத்துறேன். எப்படி மாத்தினாலும் a plus b is equal to b plus a. கரெக்டா? எஸ், ரைட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் பாருங்க. 5 × 10 கூட்டல் 2 எப்படி பிரிச்சீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான். கரெக்டா? 12 × 5 போட்டாலும் சரி, 5 × 10 கூட்டல் 5 × 2ன்னு போட்டாலும் சரி. கரெக்டா? ஸோ ஒரு எண்ணை வந்து எப்படி நீங்க வந்து 2 எண்களோட கூடுதலோட பெருக்கினாலும் தனித்தனியா பெருக்கினாலும் அதனுடைய விடை சமம். சரி, இப்போ உங்க புக்ல இருக்கிற கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் நான் உங்க புக் ஷேர் பண்றேன். இதுல மொத்தம் 3, 4, 2 கணக்கு தான். சரிங்களா? ஸோ அந்த 2 கணக்குமே வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு fill in the blanks ட்ரூ ஆர் ஃபால்ஸும், தேர்ட் அண்ட் ஃபோர் 2 கொஸ்டின் தான். அந்த 2 கொஸ்டின்லயுமே என்னென்ன அடங்கி இருக்கோ அது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு இங்க சிமுலேஷன்ல காமிச்சிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து கொஸ்டின் காட்டுறேன், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Name of the property being illustrated in each of the cases given below. Okay. அப்புறம் use the properties of whole numbers and simplify. இந்த fourth question பார்க்கணும் இல்லையா? பார்த்துடலாம். use the properties of whole numbers and simplifyன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். அதை பார்த்துடலாம். ஓகே. 50 × 102 அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? 50 × 102 அப்படின்னா 50 + 100 and 50 × 2 அப்படின்னு அதை பிரிக்கலாம். 50 × 102 is equal to 50 × 100 plus 50 × 2. ஓகே. 50 × 102, 50 × 100 plus 50 × 2 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ 50 × 100 என்னது? 5000 கூட்டல் 50 × 2 என்னது? 100. ஸோ இது என்னவா நம்ம எழுதலாம்? 5100. நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்றதுக்கு ஸ்பிளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இது 4வது கொஸ்டினும் எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சா? ஓகே. இப்போ 3வது கொஸ்டின்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருந்தாங்களா? 75 கூட்டல் 34 ஈக்குவல் டு இதே தானே நீங்க அங்க பாத்தீங்க. 34 கூட்டல் 75 காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எஸ், காமுடேட்டிவ் பரிமாற்று பண்பு. அடுத்தது 12 × 4 இதுவும் நீங்க பாத்தீங்க. இன்டூ 8 ஈக்குவல் டு 12 × 4 × 8. இது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? 50 + 0 இதுவும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஃபோர்த் கொஸ்டின்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சொல்லிட்டேன், செகண்ட் சப்டிவிஷனும் சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 500 காமனா இருக்கு. சரியா? அப்ப அதை என்ன பண்ணும்னா 500 வெளில எடுத்துருங்க காமனா. அப்போ 689 -
89. ஓகேவா? ஏன்னா 500 தான் இந்த 2 நம்பர் கூடயுமே பெருக்கல்ல இருக்கு. 89 கூட பெருக்கல்ல இருக்கிறதும் 500 தான். 689 கூட பெருக்கல்ல இருக்கிறதும் 500 தான். 2 கூடயும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது 500. அந்த 500 நீங்க காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா 689 மைனஸ் 89 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 500 இன்டூ 600 ஆயிடும். 689 மைனஸ் 89 இஸ் 600 அப்படின்னு ஆயிடும். சரி, இப்போ 6 இன்டூ 5 30 தெரியும் இல்லையா? அப்புறம் எவ்வளவு ஜீரோ இருக்கு? 1 2 3 4 ஜீரோ இருக்கு மொத்தமா ரெண்டுலயும் சேர்த்து. அப்போ இது எவ்வளவு ஆன்சர்? 3 lakhs. ஓகேவா? சோ இப்படிதான் காமன் வேல்யூஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு கணக்கு இருக்கு, அதையும் காமிச்சிடவா? 4 into 132 into 25. ஓகே, சரி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 132 வெளியில எடுத்துருங்க. 4 into 24 உள்ள கொண்டு போய் 25 உள்ள கொண்டு போங்க, ஏன்னா அது ரெண்டும் சின்ன நம்பர். சரி, 132 into 100. ஓகே, இப்போ உங்களுக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு 132 கூட 2 சைஃபர் போட்டீங்கன்னா முடிஞ்சது. 13,200. இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளவுதான். சரி, இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த பாடத்தினுடைய MCQ டெஸ்ட். ஓகேவா? டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வேர்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. முதலாவது வார்த்தை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. இரண்டாவது வார்த்தை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. மூன்றாவது வார்த்தை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. நான்காவது வார்த்தை அடிட்டிவ் ஐடென்டிட்டி, கூட்டல் சமணி. ஐந்தாவது வார்த்தை மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, பெருக்கல் சமணி. So first word commutative property, பரிமாற்று பண்பு. Associative property, சேர்ப்பு பண்பு. Distributive property, பங்கீட்டு பண்பு. Additive identity, கூட்டல் சமணி. Multiplicative identity, பெருக்கல் சமணி. ஸோ 5 வேர்ட்ஸ் எழுதிருப்பீங்க நான் நம்புறேன். 5 வேர்ட்ஸையுமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எழுதினதை இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லெசனோட MCQ அண்ட் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.